நிகழ்தகவு. மதிய நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி தாகத்திற்கு தண்ணீர் கேட்பது போல் நடித்து கழுத்தில் அணிந்த தங்கச் செயினை பறிக்க முயன்ற பெண், கத்தரிக்கோலால் தாக்கி கொலை செய்ய முயன்ற கொடூரம். நூலிழையில் உயிர் பிழைத்த அப்பாவி மூதாட்டி வீரமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு மூதாட்டியை காப்பாற்றிய பக்கத்து வீட்டு பெண். பட்ட பகலில் நடந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த ஒரு பெண் வீடை ஷிஃப்ட் பண்றதுக்காக பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து நாராயணா நாராயணான்னு மூதாட்டி ஒருத்தவங்க கத்துற சவுண்டு கேட்டிருக்கு. உடனே வைஷ்ணவியும் அவங்களோட சகோதரர் பிரசன்னாவும் வேக வேகமா ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க மூதாட்டிய கீழே சாட்சி போட்டிருந்த ஒரு பெண்ணு மூதாட்டிய காலால ஓங்கி மிதிச்சுக்கிட்டே கத்தரிக்கோளால வாயிலேயே குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து ஷாக்கான வைஷ்ணவியும் அவங்க சகோதரர் பிரசன்னாவும் கையில கத்தரிக்கோளோட நின்னுகிட்டு இருந்த பெண்ணை தப்பிக்க விடாம தடுத்து போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தங்க நகைக்கு ஆசைப்பட்டு அந்த பெண் மூதாட்டிய கொல்ல முயற்சி பண்ண விஷயம் தெரிய வந்திருக்கு. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி கணவர் இறந்து போயிட்டதுனால 85 வயசான ராஜேஸ்வரி மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவில் தெருவில் இருக்கிற வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணமாகி தனித்தனியா குடியிருந்து வர்றாங்க. ராஜேஸ்வரி குடியிருக்கிற வீட்டோட முதல் தளத்துல மற்றொரு மூதாட்டி ஒருத்தவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுக்காக அவங்களோட பசங்க அரியலூரை சேர்ந்த 54 வயதான இந்திராங்கிற பெண்ணை கேர்டேக்கரா பணி அமர்த்தி இருக்காங்க. அதன்படி கடந்த ஒரு மாசமா இந்திராங்கிற பெண் ராஜேஸ்வரி வீட்டுல முதல் தளத்துல உள்ள வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு மாச காலத்துல இந்திரா அடிக்கடி ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ள போய் அவங்க கிட்ட பேசி பழகி இருக்காங்க. ராஜேஸ்வரி மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறதையும் அவங்க கழுத்துல கையில இருக்கிறது எப்படியோ 10 பவுனுக்கு மேல தேருங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்ட இந்திரா நகைகளை கொள்ளையடிக்க சரியான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு ரோட்டுல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததை கவனிச்ச இந்திரா வழக்கம் போல பேச்சு கொடுத்துக்கிட்டே ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக ராஜேஸ்வரி கிச்சனுக்குள்ள போனப்ப பின்னாடியே போன இந்திரா அவங்கள அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. கீழே விழுந்த மூதாட்டி ராஜேஸ்வரியோட கால்களை தன்னோட கால்களால மிதிச்சுக்கிட்டே கழுத்துல போட்டிருந்த செயின், கையில இருந்த வளையல், காதுல இருந்த கம்மல்னு எல்லா நகைகளையும் கழட்டி கொடுக்க சொல்லி இருக்காங்க. அப்போ அந்த மூதாட்டி ஐயோ அம்மானு கத்தி இருக்காங்க. கத்தியே காட்டி கொடுக்க பாக்குறியான்னு கோபப்பட்ட இந்திரா வீட்டுல இருந்த கத்தரிக்கோட எடுத்து மூதாட்டியோட வாயிலேயே குத்தி இருக்காங்க. அப்போ என் நகைய வேணும்னாலும் எடுத்துக்கோ, ஆனா என்ன ஒண்ணும் பண்ணிராதன்னு மூதாட்டி இந்திரா கிட்ட கெஞ்சி கதர்னதா சொல்லப்படுது. மூதாட்டிய உயிரோட விட்டா நமக்கே பிரச்சனையாகிரும்னு நினைச்ச இந்திரா செயின், வளையல், கம்பல்னு எல்லா நகையையும் உருவிட்டு கத்தரிக்கோளாலேயே மூதாட்டிய கொல்ல பார்த்திருக்காங்க. அப்பதான் பயத்துல மூதாட்டி நாராயணா நாராயணான்னு கத்த அந்த கதறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்த வைஷ்ணவிக்கு கேட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வைஷ்ணவியும் அவங்க சகோதரர் பிரசன்னாவும் வந்துதான் மூதாட்டிய காப்பாத்தி இந்திராவை லாக் பண்ணி இருக்காங்க. அதோட மூதாட்டி ராஜேஸ்வரியோட மகனுக்கும் போலீஸுக்கும் தகவல் சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த காயங்களோட ஆபத்தான நிலையில இருந்த மூதாட்டியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. மூதாட்டியால பேச முடியாமல் இருந்ததுனால பிடிபட்ட இந்திரா கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. முதல்ல மூதாட்டி ராஜேஸ்வரிய வேற யாரோ அடிச்சுட்டு நகைகளோடு தப்பிச்சு போயிட்டதாவும் அவங்கள காப்பாத்துறதுக்காகத்தான் முயற்சி பண்ணதாவும் சொல்லி இருக்காங்க. கையில கத்தரிக்கோல் வச்சிருந்ததை பத்தி கேட்டதுக்கு மூதாட்டியோட வாயில மர்ம கும்பல் டேப் போட்டு ஒட்டிட்டு தப்பிச்சு போயிட்டதாவும் அந்த டேப்பை எடுக்கிறதுக்காகத்தான் கையில கத்தரிக்கோலோட நின்னுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா வீட்டை சுத்தி உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் சோதனை பண்ணி பார்த்து மூதாட்டியோட வீட்டுக்குள்ள இந்திராவை தவிர வேற யாரும் போகலங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க.
ஒரு மத்தியானம் ஒரு 1:30 இருக்கும் சார். நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்டு கேட்டுது, அவங்க கத்துற சவுண்டு கேட்டுது. நாங்கள் வெளியில் போகிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்கவும் திருப்பி வந்து பார்த்தோம், அந்த இன்னொரு லேடி வந்து அவங்கள கால் கிட்ட படுக்க வச்சு அவங்க செயின் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்துருக்காங்க போல் இருக்கு. பட் அவங்கள கால் கிட்ட படுக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன இது என்ன பண்ணுற அவங்களன்னு சொல்லிட்டு அந்த லேடியை தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட கேட்டேன், என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னோடனே, அவள் தாண்டி என்னை கொலை பண்ணுறா, என்னை வந்து நான் எவ்வளோ சொன்னேன், என் நகையெல்லாம் கூட எடுத்துக்கோ, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னை கொலை பண்ணுறான்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பித்தாங்க. தீவிர விசாரணைக்கு அப்புறம் இந்திராவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க ஆடைக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ராஜேஸ்வரியோட செயின், வளையல், கம்மலையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. வீட்டுல தனியா இருந்த மோதாட்டி கிட்ட தண்ணி கேட்கிற மாதிரி நடிச்சு நகைய கொள்ளையடிக்க பார்த்த சம்பவம் சென்னை மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நிகழ்தகவு